நான் இன்னைக்கு வந்து எப்பயுமே நான் அழகுபடுத்தணும், என்னை பார்க்குறவங்கெல்லாம் ரொம்ப என்னை பார்த்து சந்தோஷப்படணும், என்னை பார்க்குறவங்கலாம் என்கிட்ட வந்து பேசணும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே வந்து அட்ராக்ஷன் இருக்கும். அந்த அட்ராக்ஷன் வேணும்னா வெள்ளிக்கிழமை போயிட்டு ஏன் செவ்வாய் வெட்டக்கூடாதுன்னா, செவ்வாய் வந்து ரத்தத்தோட அதிபதி. ரத்தத்தை வந்து எப்பயுமே வந்து நம்ம வந்து அவருடைய நாள் சம்பந்தப்பட்டது நம்ம வந்து செஞ்சோம்னா அதோட பாதிப்பு வரும். அதனால் என்ன கிடைக்கும்னா தேவையில்லாத மனக்கோளாறுகளும் கடன் பிரச்சனைகளும் மன கஷ்டங்களும் வரும். ஏன்னா வியாழக்கிழமை வந்து நகை முடியை கட் பண்ணோம்னா உடம்புல கோளாறு வரும், மனக்குழப்பங்கள் வரும். சனிக்கிழமை பட்டோம்னா மன சோர்வு வரும். அது இல்லாமல் வந்து தேவையில்லாத நோய்கள் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. செவ்வாய்க்கிழமை வந்து கடன் பிரச்சனைகள், அப்புறம் தேவையில்லாத பிரச்சனைகள். அப்போ செவ்வாய்னாவே வந்து நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சூரியன்ட்டு இருந்து தான் நமக்கு வந்து எல்லா விதமான விட்டமின் சின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, விட்டமின் சி, விட்டமின் டி தேவையான ஒரு இது வந்து அவர் தான் கொடுக்குறார். அந்த டைமில் வந்து நம்மளோட நாளங்கள் வந்து அவர் கூட கனெக்டாக இருக்கும்போது நீங்கள் அன்றைக்கி போய் கட் பண்ணிங்கன்னா அவரோட கட்டிங் வந்துடும். அப்போ அவரால் வந்து நமக்கு பாதிப்பு தான் வரும். ஸோ அதனால் சண்டே வந்து பர்டிகுலராக சரி. இப்போ பணம் சேரணும்னா எந்த நாளில் முடி வெட்டணும்? ரொம்ப ஹைலைட்டாக பார்க்க வேண்டியது அஷ்டமி அன்னைக்கு வந்து நம்ம உடம்பாகத்துலேருந்து எதுவுமே வந்து வெளியில் போகக்கூடாது. சப்போஸ் வந்து அஷ்டமி திதி அன்னைக்கு நம்ம சொல்கிற நாட்கள்லாம் வந்துருச்சுன்னா பண்ண முடியாது, தவிர்த்து தான் ஆகணும். காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஜாதகம், ஜோதிடம், பரிகாரம் குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக பொற்கோவில் சரவணன் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். ஓம் ஞான ரூபாய வித்மஹே சக்தி அம்சாய தீமஹி தன்னோ சக்தி அம்மா பிரச்சோதயாத். எப்படி இருக்கீங்க சார்? ஃபைன் மேடம், நல்லா போயிட்டு இருக்கேன். சூப்பரா இருக்கீங்க. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து நிறைய பேருக்கு இந்த நகம் வெட்டுறது, முடி வெட்டுறதுல இருக்கக்கூடிய சந்தேகம் என்னன்னா, எந்த நாட்கள்ல இதெல்லாம் பண்ணணும், எந்த நாட்கள்ல பண்ணக்கூடாது. சில நாட்கள்ல பண்ணலாம்னு சொல்றாங்க. அந்த நாட்கள்ல பண்ணும்போது என்னென்ன பலன்கள் கிடைக்கும், பண்ணக்கூடாத நாட்கள்ல ஏன் அப்படி சொன்னாங்க, அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன, அதை பத்தி ஒரு விளக்கம் கொடுங்க சார். நகமும் முடியும் பார்த்தோம்னா ஒரு மனிதனுடைய இந்த காஸ்மிக் எனர்ஜி கனெக்ட் பண்ணுறதுக்கு உண்டான எண்டிங்ஸ். அப்போ இந்த பிரபஞ்சத்திலேருந்து உங்களுக்கு சில விஷயங்கள் நீங்கள் வாங்கணும்னா நகத்து மூலமாகவும் முடி மூலமாக தான் வரும். அதனால தான் ரோமங்கள் வந்து எந்த நாளில் கட் பண்ணணும், எந்த நாளில் கட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சாஸ்திரமே இருக்குது. அதான் வந்து எதில் சொல்கிறாங்கன்னா, நம்மளுடைய உடம்பு சம்பந்தப்பட்ட ஒரு சாஸ்திரம். சில நேரங்களில் வந்து அங்கக்குறி சாஸ்திரம் சொல்லுவாங்க. இந்த அங்கங்கள்லாம் இந்த டைமில் மட்டும் தான் நம்ம இது பண்ணணும், எல்லா நேரத்துலையும் இந்த அங்கத்தை வந்து நம்ம வந்து எப்படி சொல்கிறதுன்னா சுத்தம் செய்யக்கூடாது அப்படின்றது தான் வந்து சாஸ்திரத்தை சொல்கிறது. ஆனால் பொதுவாக ஒரு காலகட்டத்தில் பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமை வந்து எந்த காரியமும் செய்ய மாட்டோம். பர்டிகுலராக வந்து நகை வெட்ட மாட்டாங்க, முடி வெட்ட மாட்டாங்க. அன்றைக்கி பார்த்தோம்னா பார்பர் ஷாப்பே இருக்காது. இன்னைக்கு பார்க்கும்போது எல்லா நாளும் எல்லாருமே பண்ணலாம். என்ன காரணம்னா வந்து எல்லாருக்கும் டைம் இல்லை. அதனால அவங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ போய் பண்ணிக்கிறாங்க. இப்போ பொதுவாக ஒரு சாஸ்திரத்தில் ஒன்று என்ன சொல்லுவாங்கன்னா, அப்பாவும் குழந்தையும் சேர்ந்து தலைமுடி வெட்டக்கூடாதுன்னு ஒரு இது இருக்கு. ஒரே டைம்ல அது பண்ணக்கூடாது. அப்படி பண்ணோம்னா அப்பாவுக்கும் பையனுக்கும் ஒரு பந்தம், உறவு பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரத்துல சொல்றது. முடி திருத்தம் சாஸ்திரத்துல வந்து இந்த மாதிரி வந்து பல விஷயங்கள்ல இருக்கு. அது யார் சொல்லியிருக்காங்கன்னா, மகாகவி காளிதாசர் வந்து அவருடைய உத்தரகாலாமிருதம் அப்படின்னு புஸ்தகத்துல வந்து இதெல்லாம் எழுதியிருக்கார். எப்போ வந்து முடி வெட்டணும், ஏன் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து ருதுவான காலத்தில் என்னென்ன காரியங்கள் பண்ணணும் மட்டும் ஒரு லிஸ்ட்டு போட்டு இன்னைக்கு செய்யும்போது, அப்போ டெய்லி இருக்கிற விஷயத்த வந்து ஏன் வந்து அந்த காலத்தில் சொல்லியிருக்க மாட்டாங்களா? கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க. அப்போ உதாரணத்துக்கு வந்து இன்னைக்கு நான் வந்து புதன்கிழமை நகம் வெட்டினா என்ன ஆகுன்னா பணம் வரும். புதன்கிழமை நகம் பணம் வரும். புதன்கிழமை நகம் வெட்டுங்க, தலைமுடி வெட்டுங்க, அப்போ வந்து பணம் வரும். ஏன்னா புதன்றது வந்து புதனோட ஆதிக்கம், நவகிரகத்துல புதனோட ஆதிக்கம். அந்த புதனோட அதிதேவதை மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு பார்த்தோம்னா அவர் வந்து கிருஷ்ணரோட அம்சம். அப்ப கிருஷ்ணர் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து மாற்றக்கூடியவர். அப்போ உங்களுக்கு மனசார வந்து எனக்கு இந்த பணம் வேணும் அப்படின்னு இருக்கும்போது, இந்த நகம் வெட்டும் போது, முடி வெட்டும் போது அவருக்கு வந்து தியாகம் பண்ற மாதிரி இருக்கும்.
இது வந்து தப்பு கிடையாது. இதுதான் உண்மையான ஒரு விஷயம். அதனால புதன்கிழமை நீங்க போய் நகம் வெட்டி பாருங்க. பணம் கண்டிப்பா வரும். அதே போல வந்து மகாலட்சுமி அம்சமும் அந்த நாள்ல கிடைக்கும். அடுத்தது வந்து திங்கட்கிழமை. திங்கட்கிழமை வந்து ஒருத்தருக்கு வந்து சதா ஸ்ட்ரெஸ்ல இருக்காரு. என்னால என்ன பண்ணணும்னே தெரியல. எனக்கு மன உளைச்சலா இருக்கு. என்னை சுத்தி ஒரு கெட்ட எனர்ஜி இருக்கு அப்படின்னாங்கன்னா, திங்கட்கிழமை நகம் வெட்டலாம். திங்கட்கிழமை முடி வெட்டலாம். அப்போ வந்து அந்த நெகட்டிவ் எனர்ஜி போயிடும். அது. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து, நான் இன்னைக்கு வந்து எப்பயுமே நான் அழகுபடுத்தணும். என்னைய பார்க்குறவங்கலாம் ரொம்ப என்னை பார்த்து சந்தோஷப்படணும். என்னை பார்க்குறவங்கலாம் என்கிட்ட வந்து பேசணும். இது ஆணா இருந்தாலும், பெண்ணா இருந்தாலும் சரி. எல்லாருக்குமே வந்து அட்ராக்ஷன் இருக்கும். அந்த அட்ராக்ஷன் வேணும்னா, வெள்ளிக்கிழமை போயிட்டு நகத்தையோ, முடியோ வெட்டலாம். வெள்ளிக்கிழமைன்றது வந்து பெஸ்ட் டே ஃபார் க்ரூமிங். அதுவும் இல்லாம வெள்ளிக்கிழமை தான் வந்து சுக்கிரனோட அமைப்பு. பொதுவா வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் வந்து வீட்ட சுத்தம் பண்ணி கோலம் போடுறோம். அதே போல உங்கள வந்து அன்னைக்கு சுத்தம் படுத்திக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு நெறைய விதமான ஆக்கர்ஷணமும் கிடைக்கும். உங்கள பார்க்குறவங்க எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. உங்கள பார்க்குறவங்க உங்க மேல ஒரு அன்பு காமிப்பாங்க. ஆனா குறிப்பா வந்து செவ்வாய், வெள்ளி தானே சார் வெட்டக்கூடாது அப்படின்றது சொல்லுவாங்க. இல்ல பர்ட்டிகுலரா வந்து செவ்வா மட்டும் தான் வெட்டக்கூடாது. ஏன் செவ்வா வெட்டக்கூடாதுன்னா, செவ்வா வந்து ரத்தத்தோட அதிபதி. ரத்தத்த வந்து எப்பயுமே வந்து நம்ம வந்து அவருடைய நாள் சம்பந்தப்பட்டது நம்ம வந்து செஞ்சோம்னா அதோட பாதிப்பு வரும். அதனால என்ன கிடைக்கும்னா, தேவையில்லாத மனக்கோளாறுகளும், கடன் பிரச்சனைகளும், மன கஷ்டங்களும் வரும். ஏன்னா, இந்த நகமும் முடியும் பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கிற பிளட் வந்து அதுதான் வந்து கொண்டு போகுது. கடைசி எண்டிங்னா நகம் தான். அப்போ உங்க உடம்புல இருக்கிற ரத்த நாளங்கள் வந்து நகத்துக்கு போகுது. அதனால வந்து தான் ஏதோ ஒரு நகத்துல அடிபட்டுச்சுன்னு நினைச்சுங்க, உடனே நம்மளால வலி தாங்க முடியறதில்ல. ஏன்னா, அந்த வலி பிரெயின் வரைக்கும் போகும். அதே போல வந்து ஒருத்தர் வந்து தலை முடிச்சு இழுக்குறாங்கன்னு நினைச்சீங்களேன், நம்மளால உயிரே வந்து போயிடும். உயிரே போயிடும். இல்லைன்னா கண்ணுல தண்ணி வந்துரும், மயக்கம் வந்துரும். அந்த அளவுக்கு வந்து நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு நாளங்களும் கனெக்ட் ஆகிருக்குது. அதுவும் ரத்த நாளம் கனெக்ட் ஆனது முடியும், நகமும் தான். அப்போ இந்த செவ்வாய்க்கிழமைக்கு அதிபதி வந்து ரத்தத்துக்கு. அப்ப அந்த ரத்தத்தை கட் பண்ணும்போது என்ன ஆகும்? இந்த பிரபஞ்சத்தோட கனெக்டிவிட்டி கட் ஆகும்போது உங்களுக்கு பாதிப்பு வரும். அதனால வந்து செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை, வியாழக்கிழமை இந்த டைம்ல வந்து நகமோ, முடியோ கட் பண்ணக்கூடாது. எந்த ஒரு விஷயமும் செய்யக்கூடாது. ஏன்னா, வியாழக்கிழமை வந்து நகம், முடிய கட் பண்ணோம்னா உடம்புல கோளாறு வரும், மனக்குழப்பங்கள் வரும். சனிக்கிழமை பட்டோம்னா மன சோர்வு வரும். அது இல்லாம வந்து தேவையில்லாத நோய்கள் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. செவ்வாய்க்கிழமை வந்து கடன் பிரச்சனைகள், அப்புறம் தேவையில்லாத பிரச்சனைகள். அப்போ செவ்வாய்னாவே வந்து நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்துல என்ன சொல்றாங்கன்னா, கூட பிறந்தவங்க கூட சொன்னாங்க. அப்ப கூட பிறந்த தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் வரும். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரும். அப்ப செவ்வாய்க்கிழமை எதுவும் பண்ணக்கூடாது. அடுத்தது வந்து ஞாயித்துக்கிழமை. ஞாயித்துக்கிழமை பண்ணும்போது என்னன்னா, ரொம்ப ரொம்ப அந்த நாள் வந்து சூரியனோட ஆதிக்கம் அதிகமா இருக்கும். அந்த சூரியன்ட்ட இருந்து தான் நமக்கு வந்து எல்லா விதமான விட்டமின் சின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? விட்டமின் சி, விட்டமின் டி தேவையான ஒரு இது வந்து அவரு தான் குடுக்குறார். அந்த டைம்ல வந்து நம்மளோட நாளங்கள் வந்து அவரு கூட கனெக்ட் ஆகிருக்கும்போது, நீங்க அன்னைக்கு போய் கட் பண்ணீங்கன்னா, அவரோட கட்டிங் வந்துரும். அப்போ அவரால வந்து நமக்கு பாதிப்பு தான் வரும். ஸோ அதனால சண்டே வந்து பர்ட்டிகுலரா போவே கூடாது. சண்டே வேணா வீட்ல ரெஸ்ட் எடுக்கலாம். ஆனா நம்ம ஆட்களுக்கு எல்லாருமே சண்டே தான் லீவ் கிடைக்குது, அன்னைக்கு தான் போவோன்றாங்க. இத வந்து நான் என்ன சொல்றேன்னா, எல்லாரும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம வந்து இந்த நாட்கள்ல செய்யக்கூடாதுன்னு சொல்றோம்ல, அன்னைக்கு செஞ்சு பார்த்து, அன்னைக்கு உங்களுக்கு ரிசல்ட் என்ன வருதோ பார்த்து தெளிவாயிடுங்க. சரி, இப்ப நீங்க சொல்லுங்க சார். இப்ப பணம் சேரணும்னா எந்த நாள்ல முடி வெட்டணும்? புதன்கிழமை வெட்டலாம். டைமிங் ஏதாவது இருக்கா சார்? டைம் எதுவும் கிடையாது. எப்ப வேணா எப்ப வேணா போங்க. புதன் நாள் காலையில 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணிக்குள்ள எப்ப வேணாலும் ஹேர் கட் பண்ணிட்டு வாங்க. நகம் கூட வெட்டுங்க. அதனால பண்றதுனால ஒரு பாதிப்பும் வராது. நல்ல பண வரவு தான் வரும். அட்லீஸ்ட் வந்து நீங்க போய் வெட்டிட்டு வந்தீங்கன்னா கூட ஒரு ரூ. 1000 வந்து ஜிபே பண்ற அளவுக்கு ஏதாவது ஒண்ணு வரும். இப்ப பணம் வரவுக்கு இந்த நகம் வந்து எந்த நாள்ல வெட்டணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இந்த வெட்டக்கூடாத நேரங்கள், இல்ல வேற ஏதாவது நாட்கள் அப்படி ஏதாவது இருக்கா சார்? கண்டிப்பா இருக்குங்க. வெட்டக்கூடாத நாட்கள் பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை. இது தவிர வந்து திதிகள்லயும் இருக்கு. அந்த திதி பார்த்தோம்னா பௌர்ணமி திதி, அமாவாசை திதி, சஷ்டி, நவமி. இந்த டேட்ஸ்லயும் வந்து கூட நம்ம பண்ணக்கூடாது. பொதுவா ஜனங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமா பண்ணது அஷ்டமி அன்னைக்கு பண்ணக்கூடாது. ரொம்ப ஹைலைட்டா பார்க்க வேண்டியது அஷ்டமி அன்னைக்கு வந்து நம்ம உடம்பாகத்திலேருந்து எதுவுமே வந்து வெளியில போகக்கூடாது. சப்போஸ் வந்து அஷ்டமி திதி அன்னைக்கு நம்ம சொல்ற நாட்கள்லாம் வந்துருச்சுன்னா பண்ண முடியாது, தவிர்த்து தான் ஆகணும். ஏன்னா திதின்றது வந்து நாட்களை விட அந்த திதிக்கு வலிமை அதிகம். உதாரணத்துக்கு அஷ்டமி திதி அன்னைக்கு புதன்கிழமை வந்துருச்சு அப்படின்னா பண்ணக்கூடாது. அதே போல அஷ்டமி திதி வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சுன்னா அப்பயும் போகக்கூடாது.
இதை வந்து நீங்க பார்க்கும்போது கேலண்டர்ல எந்த மாதிரி நாட்கள் இருக்கு பார்த்துட்டு நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா வளர்ச்சி உங்களுக்கு தேவைப்படும். குறிப்பா இந்த அஷ்டமி நவமி நாட்களை தவிர்க்க சொல்றதுக்கான காரணம் என்ன சார்? அஷ்டமி அப்படின்னா 8. அப்ப 8ல வந்து எந்த காரியம் செஞ்சாலும் தடை, அதுல ஒரு தாமதம், அதுல வந்து ஒரு சேதம் நமக்குள்ள அது நடக்கும். நவமின்றது 9. 9ன்றது போது நவகிரகங்கள். அப்போ நம்மகிட்ட இருக்கிற நவ துவாரங்கள், அந்த துவாரத்துக்கு தான் வந்து எல்லா விதமான சிருஷ்டிகள்ல இருந்து ஒரு கனெக்டிவிட்டி வருது. அந்த கனெக்டிவிட்டியும் கட் பண்ணி கொடுக்கூடாது. ஸோ அதனால வந்து இந்த அஷ்டமி நவமின்றது ரொம்ப விசேஷமா பண்றதுனால என்ன சொல்றாங்கன்னா, இதை வந்து ஒரு ஆன்மீகம் சம்பந்தமா ஏதோ ஒரு கோயிலுக்கு போறதோ இல்லை நல்ல காரியங்கள் பண்ணும்போது அதோடைய பலன்கள் நல்லா வரும்னு சொல்லுவாங்க. பொதுவா வந்து இந்த அஷ்டமியில வந்து எந்த காரியம் செஞ்சாலும் அது நிலைச்சு நிற்கும். அதுக்கு தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னா அஷ்டமி திதியில போய் ஒரு சொத்து வாங்கினோம்னா கைவிட்டே போகாது. அது என்னைக்குமே அவங்க கூடயே தான் இருக்கும். அது விற்கணும்னு நினைச்சாலும் அவங்க விட்டு போகாது. ஏன்னா 8னா நிரந்தரம். அதனால தான் வந்து அஷ்டமி அன்னைக்கு எந்த காரியம் செஞ்சாலும் நம்ம கூடயே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால வந்து அந்த டைம்ல ஒரு ஹேர் கட் பண்றதோ ஒரு நகம் வெட்டும் போதோ உங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜி உங்க கூட தங்கிடும், வெளியில போகாது. அதனால வந்து அது பார்த்து பண்ணணும். ஓகே. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், பணம் சேர்றதுக்கு நகை மூடி வந்து எந்த நாள நம்ம வெட்டணும் அப்படிங்கிறத பத்தி சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.